எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இங்க கஷ்டப்படக்கூடியவங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த ஃபீல்ட்ல அப்படிங்கிற மாதிரி டாக்லாம் இருந்துட்டு இருக்கு. இது இது எப்படி சார் ம். பாக்குறீங்க? எப்படி அவங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி இது பண்றாங்க? ஒரு படத்துக்கு அதிகபட்ச சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க? குறைஞ்செல்லாம் எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க சார்? அதாவது ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய வந்து இணை இயக்குனருக்கோ, இல்ல வந்து ஒரு துணை இயக்குனருக்கோ, இல்ல ஒரு உதவி இயக்குனருக்கோ, அந்தந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாரி ஒரு பேமெண்ட் இருக்குன்னா, அத வந்து கரெக்ட்டா குடுத்தாவே கரெக்ட்டா இருக்கும். கரெக்ட்டா ம். குடுக்கணுங்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்க்கும். இதுக்கு மேலயாவது வந்துட்டு வந்துட்டு இந்த திரையுலகம் வந்து நல்லபடியா இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு அ அதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு, வலிகள், வேதனைகள் எல்லாமே இருக்கு. வந்து ஒரு டெக்னிக்கலா வந்துட்டு இப்ப ஜனநாயகன் படம் வந்து நெட்ல வந்தது. இந்த மாரிலாம் வந்துட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து அறவே ஒழிக்கப்படணும். ஏன்னா, உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஒரு ரூ. 10 நான் எடுத்துட்டு போனாவே, அதுக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனைகள், சட்டதிட்டங்கள் எல்லாமே இருக்கு. அப்படிங்கிறப்போ, ஆமா. சினிமாவுக்கும் ஒரு கட்டமைப்பு வந்து கொண்டு வந்து, இது மட்டும் என்ன? யார் கேட்கறது? என்ன? ஏது? திரையுலகத்த பொறுத்தவரைக்கும், நல்ல ஆரோக்கியமா எல்லாமே வந்துட்டு ஒரு ஒளிவு மறைவு இல்லாம, எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நெனச்சாலுமே சரியாகும்.